குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு மண்டே நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். வேர்ல்டு மார்க்கெட் லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து டவ் 30 வந்து 231 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. எஸ்எம்பி வந்து 48 பாயிண்ட்டு, நாஸ்டாக் கம்போசிட் 203 பாயிண்ட்டு, எஃப்டிஎஸ்சி, சிஎஸ்சி, டேக்ஸு எல்லாமே பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. நம்மளது 116 பாயிண்ட்டு பாசிட்டிவாக தான் முடிஞ்சுது வெள்ளிக்கிழமை. அது இல்லாமல் இப்போது நம்ம கிஃப்ட் நிஃப்டி லாஸ்ட்டு ஃப்ரைடே என்ன பாயிண்டில் முடிஞ்சிருக்குன்னா, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் கிஃப்ட் நிஃப்டியும் ஒன்று தான். அவன் 420ன்னு காட்டுவான். ஏன்னா அவன் கீழ் மட்டத்தில், அதாவது வெள்ளிக்கிழமை இருந்த லோலேருந்து 420ன்னு காட்டும். எஸ்ஜிஎக்ஸ்டி நிஃப்டி அந்த 4:30 மணிக்கு மேலே மறுபடியும் என்ன ரேஞ்சில் இருந்தோ அதுலேருந்து காட்டும். ஸோ டோட்டலாக ரெண்டு இண்டெக்ஸுமே நமக்கு காட்டக்கூடியது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் கிஃப்ட் நிஃப்டியும் 320 பாயிண்ட்டு ப்ளஸ்ன்னு தான் காட்டுது. அதாவது இது வந்து வெள்ளிக்கிழமை முடிஞ்சது. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ட்ரம்ப்பு ஒரு 10% வரியை போடுவேன் 24ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே போட்ட வரியே செல்லாதுன்னு அவங்க உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு. இந்த ஆளுக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு போல இருக்குது. மறுபடியும் 10%, இன்றைக்கி இன்னும் ஒரு 5%, 15% போடுவேன் அப்படின்ற மாதிரி த்ரெட்டன் பண்ணிகிட்டு இருக்காரு. இனி அந்த ஆளுக்கு மரியாதையே இருக்காது. ஏற்கனவே மூக்கு உடச்சிட்டாங்க. அதனால் அவர் சொல்கிறது இனிமேல் மார்க்கெட் அந்த அளவுக்குலாம் எடுபடாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நமக்கு இந்த 320 பாயிண்டில் அட்லீஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்டாவது கேப் அப், 200லேருந்து 250 வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கிடைச்சாலும் அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் ஹெவியாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ரெசிஸ்டண்ட்லேயும் மேலே போக 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 ஒவ்வொரு ரெசிஸ்டண்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதே கீழே சல்லுன்னு இறங்கலாம். மடன் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு அகைன் மார்க்கெட்டு மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா மார்க்கெட்டுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த டேரிஃப் வந்து அவங்க நாட்டு உச்ச நீதிமன்றமே அது வந்து ஏமாத்து வேலைன்னு சொல்லிடுச்சு. ட்ரம்ப்புக்கு அந்த அதிகாரமே கிடையாதுன்னு வேறு சொல்லிடுச்சு. ஸோ இந்த மனுஷனால் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் மார்க்கெட் கேப் அப் ஓப்பனிங் இருக்கிறது பாசிபிலிட்டி அதிகம்தான். அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா எங்கெல்லாம் அதுக்கு எங்கெல்லாம் அதுக்கு சப்போர்ட்டு, எங்கெல்லாம் அதுக்கு ரெசிஸ்டண்ட்டு அப்படின்ற மாதிரி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்செக்ஸ் எடுத்துருக்கேன். இப்போது கிஃப்ட் நிஃப்டி ஒரு 320 பாயிண்ட்டு அப்படின்னா ஒரு நிஃப்டி ஒரு 250 300 ஓப்பன் ஆகுதுன்னே வச்சுங்க. நம்ம நிஃப்டி 50யே ஒரு 250 300 ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சென்செக்ஸு கண்டிப்பாக அது மாதிரி இன்னொரு மடங்கு ஓப்பன் ஆகும். அப்போ இவன் ஒரு 400 500 பாயிண்ட் ஓப்பன் ஆவான் கேப் அப்பில் கிடைச்சா. ஓகேங்களா? கேப் அப் தான் கிடைக்கும்னு இல்லை, கேப் அப் தான் கிடைக்கும். நான் இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சா ஒரு 400 பாயிண்ட்டு அப்படி கிடைக்கிற மாதிரி இருந்தால், இது வெள்ளிக்கிழமை முடிஞ்ச பேஸு 82,794, ஒரு 400 பாயிண்ட்டுன்னும் போது 83,100 அந்த ரேஞ்சுக்கு வரலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லை இதுக்கு மேலேயும் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா 83,400 வரையும் மேலே ரெசிஸ்டண்ட் வரையும் போகலாம். போயிட்டு அதாவது இதுக்கு மேலே இப்படி வந்து ஓப்பன் ஆச்சுன்னா அப்படியே மேலே போயிட்டு அப்புறம் இப்படி இறங்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேலே எல்லாம் ரெசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா எல்லாம் ஹெவியாக இருக்கும். எல்லாம் டக்குன்னு ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அப்போது அது மடமடன் கீழே வந்துட்டு மறுபடியும் இந்த பேஸையோ இல்லை இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போகலாம். அப்போ இந்த ரெசிஸ்டண்ட் என்னவா மாறிடும்னா சப்போர்ட்டாக மாறிடும். ஓகேங்களா? ஏன்னா இது தெரியாமல் முன்ன ஒருத்தர் ரொம்ப பேர் இதில் ஐயோ அது ரெசிஸ்டண்ட்டாக தானே இருக்குது, அது மேலே தானே போயிடுச்சு, அதுக்கப்புறம் அது சப்போர்ட்டாக தானே மாறும் அப்படின்றது அவங்களுக்கு புரியல. இப்போ அதனால தான் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்போது இது மேலே இந்த லெவல் போயிட்டு 83,396 வரையும் போயிட்டு கீழே வந்தால் இந்த 83,096ன்றது சப்போர்ட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ லைன் வந்து அகைன் சப்போர்ட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இந்த க்ரீன் எல்லாம் சப்போர்ட்டு தான். ஸோ ஒரு கேப் அப் கிடைச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 83,096, 83,403, அதுக்கப்புறம் 83,600. இந்த 3 தான் நாளைக்கு சென்செக்ஸுக்கு இன்ட்ராடே லெவல்ஸு. கேப் டவுன் அப்படின்றதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. என்னை பொறுத்தவரையும் வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. இந்த ட்ரம்ப்பு த்ரெட்டன் தான் இருக்குது. ஆனால் அதை மார்க்கெட் எப்படி எடுத்துக்கணும்லாம் நமக்கு தெரியல. நாளைக்கு காலையில் ஏஷியன் மார்க்கெட்டு, யூஎஸோட ஃபியூச்சர்ஸு இதெல்லாம் காலையிலே தெரிஞ்சிடும். ஒரு 7-7:30 மணிக்கு நமக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட்டில் கேப் அப் வந்து
சஸ்டெயின் ஆகுமா இல்லை இறங்குமா அப்படின்ற மாதிரி. எப்படியும் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா அது மார்க்கெட் எப்போயுமே ப்ராஃபிட் புக்கிங் நடக்க தான் செய்யும். நீங்கள் எந்த ஒரு கேப் அப்பை போய் பார்த்தாலும் அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா அங்கே ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க, ஓவர் நைட் பொசிஷன்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரும் புக் பண்ணுவாங்க. புக் பண்ணும்போது என்ன ஆகும், மார்க்கெட் கீழே தான் வரும். ஆனால் திடீர்னு புதுசாக ஸ்மார்ட் பையர்ஸ் எல்லாம் உள்ளே வந்தாங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து மறுபடியும் மேலே தான் போகும். ஏன்னா நமக்கு டேரிஃப் இல்லைன்னு ஒரு நியூஸு அந்த உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு, யூஎஸ் உச்சநீதிமன்றம். இந்த மனுஷன் மறுபடியும் நான் போடுவேன், அதுக்கான அதிகாரம் இருக்குது அப்படி இப்படின்னு ஏதோ உளறிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு தெரில. ஏங்க, ஒரு பிரசிடெண்ட்டை எதிர்த்து ஒரு உச்ச நீதிமன்றமே இவ்வளோ கேவலமான ஒரு செய்தியை சொல்லுது. இந்த மனுஷனுக்கு வெக்கமே இல்லை. என்னத்தை பிரசிடெண்ட்டோ என்னவோ. சரி, அரசியல் வேண்டாம் நமக்கு. இது சப்போர்ட்டு, ஒருவேளை சப்போர்ட்டு அதாவது மேலே போயிட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிற மாதிரி இருந்தால் இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாகவும், இந்த ப்ளூ லைன் செகண்டாகவும், தேர்டு வந்து 82,540 ஆஸ் யூஷுவல் அது இருக்கிற சப்போர்ட். அதுக்கும் கீழே வந்ததுன்னா 82,218 இந்த லெவல்ஸ் வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சென்செக்ஸில் இன்ட்ராடே லெவல்ஸ். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு மேலே போச்சுன்னா எல்லாமே ரெசிஸ்டண்ட்டு ஹெவியாக இருக்குது. அதிகப்படியான ஓயில் ரெசிஸ்டண்ட்டில் இருக்குது. அதனால தான் அது ப்ராஃபிட் புக்கிங் ஆகும். ஆல்ரெடி ஓவர் பொசிஷன் வாங்கி வச்சவங்களும் ப்ராஃபிட் பண்ணுவாங்கன்றதுனால தான் அது கீழே வரும்னு சொல்கிறேன். அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். அடுத்தது நம்ம நிஃப்டி 50 இது பேஸு 25,565 ஒரு கேப் அப் கிடைக்குது. கேப் அப் வந்து இப்போது 560 ஒரு 200 பாயிண்ட்னே வைங்களேன். 765னா இது அதாவது இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும். அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்டுனா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும் கேப் அப். அப்போ அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும்னா இந்த ரெசிஸ்டண்ட்டை நோக்கி தான் போகும். 25,764 நோக்கி தான் போகும். அதை போயிட்டு கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் இப்படி வரும். இப்படி வரும்போது இந்த ரெசிஸ்டண்ட் வந்து சப்போர்ட்டாக மாறிடும். இந்த ரெட் கலர் லைனு சப்போர்ட்டாக மாறிடும். இதையும் உடைச்சிடுச்சுன்னா மார்க்கெட்டு கண்டிப்பாக இந்த இடத்த பேஸை வந்து தொட்டுட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இது மறுபடியும் ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். அப்போது இந்த ரெசிஸ்டண்ட்டை உடைக்க முடியாமல் மார்க்கெட்டு இங்கே வந்துட்டு இப்படி போச்சுன்னா மறுபடியும் இப்படியே வரலாம். அதாவது அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து ஒரு அனுமானம் தான், அப்படியே நடக்கணுன்ட்டுலாம் இல்லை. ஏன்னா எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் இருந்தாங்கன்னா அதே இஷ்யூ தான் வரும். அதுக்காக தான் ஏன்னா இந்த மாதிரி தான் பல தடவை நடந்திருக்கு. ஸோ அப்போ இது மாதிரி நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குதுன்னு எல்லாருமே திங்க் பண்ணுறது ஒரு நியாயமாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது ஒரு கேப் அப்னா இது 25,650 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு, 25,762, 25,884 இது ரெசிஸ்டண்ட்டு. இல்லை இந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு நல்லா ஃபால் ஆகுதுன்னா, இந்த ப்ளூ லைனையும் கட் பண்ணி ஃபால் ஆகுதுன்னா இருக்கிற நார்மல் சப்போர்ட்டு 25,479. அதுக்கப்புறம் இருக்குது 25,327 இருக்குது. இதுதான் சப்போர்ட்டு. இந்த 2 சப்போர்ட் போதும். இந்த ப்ளூ லைன், அடுத்த 2 க்ரீன் லைன், இதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும், இன்ட்ராடே மார்க்கெட் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். ஏன்னா நாளைக்கு காலையில் தெரிஞ்சிடுங்க ஒரு 7 மணிக்கு வேர்ல்டு மார்க்கெட்டு, ஏஷியன் மார்க்கெட்டு, அவங்களோட ஃப்யூச்சரு மார்க்கெட்டில் அதுக்குள்ளே என்ன நிலவரம் இருக்குது. இல்லை அந்த மனுஷன் இந்த நியூஸஸ் எல்லாம் மறக்கடிக்கிறதுக்கு ஈரான் மேலே ஏதாவது குண்டு போட்டுருவாரோ, மக்கள் அப்போ இந்த நியூஸை மறந்துடுவாங்க. அந்த உச்சநீதிமன்றம் சொன்ன நியூஸை ஈரான் மேலே குண்டு போட்டோன்னே எல்லாம் அதை நோக்கி போயிடுவாங்க. ஸோ அந்த மனுஷன் என்ன வேணால் பண்ணலாம். எதுக்கும் துணிஞ்ச மனுஷன் தான் போல இருக்குது. அதனால் என்ன வேணால் நடக்கலாம் மார்க்கெட்டில். அது அப்படியே நாளைக்கு இருக்கிற அந்த சினாரியோ கேப் அப் 320 பாயிண்ட்டு ஏதாவது குண்டை போட்டார்னு வச்சுங்க, அப்படியே -320 கூட மாறலாம். ஆனால் அந்த அளவுக்கெல்லாம் போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் தீர்ப்பு வந்து அன்றைக்கே அடுத்த நிமிஷமே எல்லா நாட்டுக்கும் 10% சொல்கிற தைரியம் எப்படி வருது அந்த ஆளுக்குன்னு தெரில. யார் கொடுக்குற இந்த தைரியம்? அந்த ஊர் ஜனங்க கொடுக்குற தைரியம். எலெக்ஷனில் ஜேகே வச்சு இப்போ அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு இம்சையாக போன கதை தான் இது. அட கடவுளே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ்க்கான மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த லெவல்ஸ் எல்லாமே இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் வரும்போது இந்த மணியை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதை நான் பல தடவை சொல்கிறேன். ஏன் இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரீசனும் சொல்லியிருக்கேன்.
ஏன் ஓடிஎம்மும் ஏடிஎம்மும் எடுக்கக்கூடாதுன்றதுக்கான ரீசனும் சொல்லியிருக்கேன். நீங்கள் தான் ஆப்ஷன் பையர்ஸ், நீங்கள் இதில் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்குது. அப்போது இந்த சிச்சுவேஷனில் நம்ம என்ன மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுக்கணும், அதை எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் லாஸ், அது எல்லாமே நீங்கள் முதல்லையே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூஷன் பண்ணால் மட்டும்தாங்க ப்ராஃபிட் பண்ண முடியும். மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையராக இருந்தால் கண்டிப்பாக கேண்டில் ஸ்டிக்ஸ் மொமெண்டம் அதிகமாக ஸ்பீடாக இருக்கணும். ஏன்னா இந்தியா விக்ஸ் பாருங்கள் 14.36 இருக்குது. ஸோ வெலாட்டிலிட்டிக்கு பஞ்சம் இருக்காது. கண்டிப்பாக ஏற்ற இறக்கம் ஹெவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது இங்கே தெளிவாக தெரியுது. அப்போ நாளைக்கான டே வந்து ஆப்ஷன் பையர் களத்தில் இறங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இந்தியா விக்ஸ் ஷோ பண்ணுது. ஓகேங்களா? என்ன ஒன்று, தைரியமாக பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் தைரியமாக பண்ணுங்கள். உங்கள் லிமிட்டை மீறாதீங்க. இன்றைக்கி மண்டே இல்லைன்னா டியூஸ்டே இருக்குது, டியூஸ்டே இல்லைன்னா வெனஸ்டே இருக்குது. நமக்கு தேவை கேபிட்டல் தான். ஒரே நாள்லேயே எல்லாத்தையும் இழந்துட்டு அதுக்கப்புறம் கடன் வாங்கி மறுபடியும் ட்ரேட் பண்ணுறதுலாம் அந்த பிஸ்னஸையே விட்டுருங்க. உங்கள் கையில் இருக்கிற கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதுக்குன்னு ஓவர் ட்ரேட் பண்ணிவிட்டு நான் லாஸஸை ரெக்கவரி பண்ணுறேன்னு ஓவர் ட்ரேட் பண்ணிவிட்டு வெறும் ப்ரோக்கரேஜே வந்து அதிகப்படியாக லாஸஸ், அதுவும் லாஸஸ் தான். ஒரு கணக்கு பார்த்தா ப்ரோக்கரேஜ் கொடுக்குறதும் லாஸஸ் தான். அப்போ நீங்கள் இன்ட்ராடேயில் விட்றதும் வேஸ்ட்டு தான், அநியாயத்துக்கு ப்ரோக்கரேஜ் கட்டுறதும் வேஸ்ட்டு தான். ஸோ ஒரு நாளைக்கு 3 இல்லைனா 5 அந்த ட்ரேட் லிமிட்டை தாண்டாதீங்க. அதுக்குள்ளே உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதுதான் ரியல் ட்ரேடிங். 200, 600, 300, 20, 50 அப்படின்லாம் பண்ணாதீங்க. பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தாலும் அந்த ப்ராஃபிட் வேஸ்ட்டாக தான் போகும். ஏன்னா அதில் பாதி ப்ரோக்கரேஜுக்கே போயிடும், மீதி தான் இருக்கும். அந்த மீதி அடுத்த நாள் விட்டுருவீங்க. ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம போயிட்டோம்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்காது மைண்டு. அது மாதிரி தான் பைக்கில் ஸ்பீடாக முறுக்கிக்கினே இருக்கிறோம். ஆக்சிலேட்டரில் முறுக்கிட்டே இருக்கும்போது வண்டி ஓவர் ஸ்பீட் ஆகும்போது என்ன தான் மேனேஜ் பண்ணாலும் வண்டி ஒன்று இழுத்துட்டு போயிடும். அந்த கதை தான் இது மார்க்கெட்டும். ஒரு லிமிட்டுக்கு மேலே ட்ரேட் பண்ணாதீங்க. அந்த லிமிட்டை தாண்டிட்டிங்கன்னா ஆக்சிலேட்டரை திருப்புற கதை தான். வண்டி அது பாட்டுன்னு போயிட்டு தான் இருக்கும். நம்ம எங்கன்னா போய் சொருவிக்க வேண்டியது தான். அப்போது இந்த இடத்துல நம்ம லாஸஸ் ஃபுல்லாக நம்ம காசை இழந்துட்டு கம்முன்னு மூலையில் உட்கார வேண்டியது தான். அடுத்தது என்ன பண்ணணும்? கடன் தான் வாங்கணும். இல்லைன்னா அடுத்த சேலரி வர வரையும் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம 1008 பிரச்சனை பண்ணிகிட்ருப்போம் வீட்டில். இதுவும் கல்யாணம் ஆகிட்டு இருந்தால் சுத்தம் வீடே 2 ஆகிடும். இதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு கரெக்டாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ப்ராஃபிட் கண்டிப்பாக பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே காட்டுற இந்த லைன்ஸ் எதுவுமே வந்து ட்ரேடிங்க்கான லைன்ஸ் கிடையாது, ஒரு டிஸ்க்ளைமர். ஸோ முதல்ல அனலைஸ் பண்ணிவிட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.